வணக்கம். இன்று பிஜிடிஆர்பி எஜுகேஷன் பேப்பர்ல யூனிட் 4 சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் குழந்தை பருவம் மற்றும் இளம் குமர பருவத்தில் உள்ளவர்களுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பார்க்க இருக்கின்றோம். இந்த பர்டிகுலர் யூனிட்ல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸ் சைக்காலஜி ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், early childhood, later childhood and adolescence, adolescent characteristics, dimensions of development, cognitive, physical, psychosocial, emotional, language development and moral development, and theories of development given by Piaget, Brunner, Erik Erikson, Daniel Goleman, Kohlberg, developmental tasks and mental abilities, individual differences, understanding learners, slow and late bloomers, children with special needs, programs for diverse learners, differentiated, mediated, remedial and enrichment programs. ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ட் சைக்காலஜி, குழந்தை பருவம் மற்றும் இளம் குமர பருவத்தில் உள்ளவர்களுடைய உளவியல் எவ்வாறு இருக்கும். உளவியல் என்பது இப்போ நம்ம முதல் 2 யூனிட்ல இருந்து பிலாசபி சோசியாலஜி தாண்டி நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது உளவியல் சார்ந்தவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உளவியல் என்பது நடத்தை சார்ந்த கற்றல் உளவியல் என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவருடைய நடத்தை மாற்றம், நடத்தை பாதிக்கும் காரணிகள் அப்படிங்கிறது தான் தற்கால நம்பிக்கையின்படி இட்ஸ் த கான்டெம்பரரி டெஃபினிஷன் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு தன்னுடைய எண்ண ஓட்டத்தை அமைத்துக் கொள்கிறார், நனவு நிலை மனதில் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும், நடத்தை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய கற்றல் உளவியல் எனப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக ஒருவருடைய வளர்ச்சி, சமூக நடவடிக்கைகளை உருவாக்குதல், தான் எனும் சுய அடையாளத்தை உருவாக்குதல் ஆகியவற்றின் காலகட்டமாக பார்க்கப்படுபவை குழந்தை பருவம் மற்றும் இளம் குமர பருவம். இந்த பருவத்தில் உள்ளவர்களை ஏன் இதுல நம்ம இன்ஃபன்சி, சிசு பருவம், அடல்ட்ஹுட், இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த 2 ஸ்டேஜஸ்க்கும் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கான காரணங்கள், ஆசிரிய பணியை எடுத்து இப்போ இந்த பிஜிடிஆர்பி கோர்சஸ் நீங்க கிளியர் பண்றீங்க, இந்த எக்ஸாமினேஷன் அப்ப நீங்க மாணவர்களை நீங்க கையாளும் போது இந்த பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு தான் நீங்க ஆசிரியர்களாக பணிபுரிய போறீங்க. அதனால டு அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னர்ஸ், மாணவர்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் அவர்களுடைய இயல்புகள், உளவியல் காரணிகள் ஆகியவை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தின தரோ நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் இன்ஃபன்சி, அடல்ட்ஹுட் இதெல்லாம் உள்ள சேர்க்காம நமக்கு சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சரி, ஆசிரியர் எந்த முறையில நடத்தினா மாணவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும், அவர்கள் இருக்கின்ற பருவம், அவர்களுடைய முன் அறிவு, that is previous knowledge, அவர்களுடைய அனுபவம் வாயிலாக அவர்கள் கற்றிருக்கக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் பொறுத்து தகுந்த கல்வி முறையை தேர்ந்தெடுப்பதற்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு காரணியாக மாணவர்களை புரிந்து. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டா நம்ம பார்க்க போறோம். பருவநிலைகள்னு பார்க்கும்போது 2 வயது வரை உள்ள குழந்தைகள் இன்ஃபன்சி. நான் முதலே சொல்லிட்டேன், இன்ஃபன்சியோ நம்ம அடல்ட்ஹுட்லயோ ரொம்ப பெரிய கான்சென்ட்ரேஷன் கொடுக்க போறது இல்ல. ஸோ வி ஸ்டார்ட் வித் த ஏர்லி அடல்ட்ஹுட். ஏர்லி அடல்ட்ஹுட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஏஜ் 2 to 6 years. 2 முதல் 6 வயது உள்ள பருவம். இந்த பருவத்துல அவருடைய உடல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்முடைய தோழி ஒருத்திய மீட் பண்றோம்னு வச்சுக்கோமே, அவங்கள பார்க்கும்போது பெரிய அளவுல பெரிய வித்தியாசங்கள் நமக்கு தெரியாது. இப்போ உங்களுடைய வயதை ஒத்த தோழர்களை நீங்க பார்க்கும்போது. ஆனா ஒரு குழந்தைய பிறந்தப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டு குழந்தைய நம்ம போய் பார்த்திருப்போம். திரும்ப 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைய நம்ம பாப்பாவா இவ்வளவு வளர்ந்துட்டாளே அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதனால குழந்தை பருவத்துல வளர்ச்சிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் அ ரேபிட் growth. அதனால இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது வளர்ச்சி அதிகமாக நிகழக்கூடிய பருவம் அப்படின்னு கேட்டா சந்தேகம் இல்லாமல் அது சைல்ட்ஹுட் தான்.
அதனால நம்முடைய இயக்கம் சார்ந்த செயல்பாடுகள், அதிக எனர்ஜெட்டிக்கா நம்ம ஆற்றலோடு அதிகமாக இயங்குகின்ற பருவம். இந்த மாரி நம்ம பார்த்தோம்னா, அது நம்முடைய முன் குழந்தை பருவமா தான் இருக்கும். இந்த பருவத்துல உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப நம்முடைய அறிவு வளர்ச்சி வந்து புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால நெறைய புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுதல், புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது ஒரு வெடிச்சு சிதறுனா எவ்வளவு ஒரு ஆற்றல் வெளிப்படுமோ, அதே போல மொழியை கையாளுவதற்கான ஆற்றலை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். நெறைய விஷயங்கள், நெறைய பேசுவாங்க, நெறைய கேள்வி கேட்பாங்க. இப்ப நெறைய கேள்வி கேட்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். குருவி ஏன் பறக்குது? காக்கா ஏன் கருப்பா இருக்குது? முயல் ஏன் துள்ளி துள்ளி ஓடுது? இந்த எல்லாமே அவர்களுக்கு கேள்வியா கேட்டு, இந்த கேள்விகளின் மூலமாக உலகத்தை கண்டறிய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். இதுல நெறைய கற்பனைகள், அதாவது இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். காட்சிப்படுத்தி பார்ப்பது. அவர்களுடைய கேட்ட விஷயங்களை, வார்த்தைகளை, அதாவது குறியீடுகளாக நம்ம பார்க்கக்கூடியதுங்கிறது எண்ணும் எழுத்தும். இந்த குறியீடுகளை கூட அவங்க காட்சிப்படுத்தி, கற்பனைக்குட்படுத்தி அதனால தான் குழந்தைகளுக்கு நம்ம சொல்ற கதைகள்ல பார்த்தீங்கன்னா, சிங்கம் பேசும், நரி திட்டம் போடும். அ இந்த மாதிரி அ அனிமல்ஸ் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து அ அவற்றின் அத ஒரு கதாபாத்திரமாக்கி நம்ம சொல்ற பழக்கம் உண்டு. இது வந்து எளிமையாக குழந்தைகளை சென்றடையக்கூடியதாக இருக்கும். ஏன்னா, இந்த பருவத்தின் அறிவு நில வளர்ச்சி என்பது லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோஷன் மற்றும் இமேஜினேஷன், சிம்பாலிக் பிளே. நம்ம குழந்தைட்ட ஒரு கதை சொல்லிட்டே வரோம்னு வச்சுக்கோமே, ஒரு மரம் இருந்ததாம், அது கீழ ஒரு பையன் உட்கார்ந்திருந்தான். அப்ப அங்க வந்த ஒரு மாடு அப்படிங்கிறீங்க. இது வந்து குழந்தைக்கு வந்து வார்த்தைகளாக குழந்தை அத எடுத்துக்காது. காட்சிப்படுத்தி பார்க்கும். ஒரு மரம். அதுடைய மனசுல மரம்ங்கிற கான்செப்ட் எப்படி இருக்கோ, அந்த மாரி ஒரு மரம், அதுக்கு கீழ ஒரு சிறுவன், அது பக்கத்துல ஒரு மாடு அப்படிங்கிறத, அந்த மாடோடைய நிறம் என்ன? அந்த மாடு என்ன சைஸ்ல இருக்குது? இது எல்லாம் கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு குழந்தை அதுடைய முன் அனுபவங்கள வச்சு அது ஒரு உருவம் கற்பனை பண்ணிக்கும். அத பார்க்கறதுக்கான பருவம் வந்து இந்த குழந்தை பருவம். அடுத்ததா என்னன்னா, குழந்தை பருவம் தான் நம்முடைய சமூக வளர்ச்சிக்கான காலகட்டம். சோசியல் டெவலப்மென்ட் இந்த பருவத்துல நம்ம பார்த்தோம்னா, குடும்பத்தினரோடு அதாவது குழு பருவமாக இருக்கக்கூடிய வயது இந்த வயது. அதனால குழுவாக குடும்பத்தோடு முதல்ல இருந்த எப்படி அட்டாச்மென்ட் இருந்ததோ, அதே மாதிரி சிறுவர்கள் இந்த இதுல குழுவாக சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா, ஒத்த வயதுடைய பசங்கள்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. குழந்தைகள்லாம் உட்கார்ந்து ஒண்ணா பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒருத்தர அறிமுகப்படுத்திட்டு, உங்களுக்கு எந்த ஊரு? நீங்க யாரு? எப்படி சொந்தம்? பொண்ணு வீடா? மாப்பிள்ளை வீடா? இந்த பிரச்சனை எதுவுமே குழந்தைகளுக்கு இருக்காது. இந்த 2 முதல் 6 வயது உள்ள பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய வயதை ஒத்த நண்பர்கள் குழாமோடு ரொம்ப சீக்கிரமா ஒரு குழுவாக உருவாயிருவாங்க. நம்ம கேட்கிற கேள்வி எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீ யாராவும் இருந்துட்டு போ. எங்கேயும் இருந்துட்டு போ. ஆனா, என்னுடைய வயதை ஒத்த ஒரு நல்ல தோழியா இருப்பியா? வா சேர்ந்து விளையாடுவோம். அப்படிங்கிற ஒரு மனநிலை. இது ஆரம்பிக்கின்ற பருவம் இந்த பருவமாக இருக்கும். மனவெழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனவெழுச்சிங்கிறது அவங்களுக்கு அதாவது இப்ப குழந்தைகளுக்கு மத்தவங்க முன்னால எப்படி நடந்துக்கணும்? தன்னுடைய உணர்ச்சிகள பிறர் முன்னால எப்படி த்தணும்? எப்படி காட்டணும்? இந்த கட்டுப்பாடுகள்லாம் குழந்தைக்கு கிடையாது. இது நம்மளே பார்த்துருப்போம். அழணும்னு வந்ததுன்னா வெடிச்சு சிதறி அழுதுருவாங்க. சந்தோஷமா இருந்ததுன்னா, அத அப்பவே வெளிக்காட்டிருவாங்க. இந்த மாதிரி தன்னுடைய மனவெழுச்சியை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வெளிப்படுத்துகின்ற பருவம் தான் இந்த குழந்தை பருவம். அவளுடைய உணர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா, அ "என்னம்மா இதுக்கா இவ்ளோ அழுத?" அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு பெரிய அளவுல அழுவாங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமா. சண்டை போட்டு 2 பிள்ளைகள அடிச்சுட்டு கிடக்கும். கடைசியில 2 வீட்டு பெரியவங்களும் மோதிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்க 2ம் ஒண்ணா சேர்ந்து விளையாட போயிரும். அதாவது மனவெழுச்சி அந்த வெடிச்சு அவங்க வர்றதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ரொம்ப குறுகிய காலம் உள்ளதா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா அழுகையோ, சோகமோ, சந்தோஷமோ, துக்கமோ எல்லாவற்றையும் இயல்பா அத தாண்டி வந்துருவாங்க. அதையே அப்படி மனசுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற பருவம் கிடையாது. அதனால இது குழந்தை பருவத்தில் மிக சிறந்த ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட வளர்ச்சி நிலையில உள்ள குழந்தைகளுக்கு, அதாவது முன் குழந்தை பருவம் 2 to 6 இயர்ஸ்ல உள்ளவங்க, அல்லது ஆரம்ப நிலை குழந்தை பருவம் அப்படிங்கிறாங்க. இதுல உள்ளவங்களுக்கான நம்ம கற்றல் முறைகள் என்ன ஒரு ஆசிரியர் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, விளையாட்டின் மூலமாக கற்றுக் கொடுத்தல். அதுதான் அந்த குழந்தைகள நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய முறை.
எழுத்துக்க ஒரு எழுத்த அடையாளம் காணணும் அப்படின்னு சொன்னா, அந்த எழுத்த எழுதி போட்டு இதுதான் அந்த எழுத்துன்னு நம்ம சொல்றத விட, பரவலா ஒரு அறை முழுக்க அந்த எழுத்துக்கள் கலந்த கலவையான பல எழுத்துக்கள நம்ம எடுத்து போட்டுட்டு, "போய் இந்த எழுத்த எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அத ஒரு சிறு பரிசா குடுத்து, இது ஒரு விளையாட்டு மாரி நம்ம அமைக்கலாம். இந்த மாரி முறைகள், பாடல் மூலமா கத்துக் குடுக்கிறது, கதை மூலமாக கருத்தை சொல்றது, இது எல்லாமே அந்த பிள்ளைகளை ஆர்வத்தோடு செயல்பட வைக்கும். ஸோ செயல் வழி கற்றல், செயல் அடிப்படையிலான கற்றல். இதுதான் அவர்களுக்கு பின் குழந்தை பருவம் அல்லது லேட்டர் சைல்ட்ஹுட். இது 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலையாக கருதப்படுகிறது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, உடல் வளர்ச்சி முந்தி மாதிரி ரொம்ப அதிகமா 2 முதல் 6 வயது வரை ரேபிட் குரோத்ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி திடீர் வளர்ச்சிலாம் இப்ப இருக்காது. வளர்ச்சி வந்து கொஞ்சம் வேகம் குறையிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா என்னன்னா, நுண்மையான இயக்க திறன்கள் அது இப்ப அதிகரிச்சிருக்கும். அதாவது நுண் இயக்க திறன்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப எளிமைப்படுத்தி பார்க்க போனோம்னா, அதுக்கான உதாரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பாசி மணி இருக்கு. அதுக்குள்ள ஒரு நரம்ப கோர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நுணுக்கமான திறன்கள். ஒரு ஒயர் குடுத்து அதுல நம்ம சொல்ற மாதிரி, இந்த இடத்துல மடி, இதுல இடத்துல இப்படி சொருகி, இப்படி ஒரு முடிச்சு போடு இப்படிலாம் சொன்னீங்கன்னா, இதெல்லாம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இது எல்லாமே வளர்றதுக்கான பருவம் வந்து இந்த 6 முதல் 12 வயது வரை உள்ள பருவம். இந்த இடத்துல பிள்ளைகள் வந்து அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்குது. ம் எந்த மாரி வளர்ச்சி அப்படின்னு சொன்னா, இப்ப கற்பனை, கதை இத தாண்டி அவங்க புத்தகம் சார்ந்து படிக்கிறது. நம்ம கற்பித்து கொடுத்து இன்னொருத்தர் சொல்ற கருத்த உள்வாங்கி படிச்சுக்கிடுறதுக்கான சரியான பருவம் இது. அதனால வாசித்தல், எழுதுதல், ஆம், எண்களை கொண்டு புதிர்த்தீர்த்தல், இது எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பருவம் இந்த பருவம். அதனால நீங்க கொஞ்சம் நம்மளுடைய இப்ப நீங்கலாம் ரொம்ப இளைஞர்களா இருப்பீங்க. உங்களுடைய 3ஆம் தலைமுறையில உள்ள அதாவது பாட்டி, தாத்தா உங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்கட்ட கேட்டு பாருங்க. அப்பல்லாம் 7 வயதுல, அதாவது 3ஆம் வகுப்பு வந்தப்புறம் தான் பிள்ளைகளுக்கு எழுதுகின்ற பயிற்சிய ஆரம்பிப்பாங்க. இப்போ உள்ள மாரி 3 வயசுலலாம் பிள்ளைகளுக்கு எழுதச் சொல்றது கிடையாது. அப்ப கதைகளும், பாட்டுகளும், பேச்சும், மனப்பாடமா சொல்லக்கூடிய சில வாய்ப்பாட்டு கூட சொல்லிக் குடுத்துருவாங்க. ஆனா எழுதுறதுங்கிறது ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்கலாம் படிக்கிற நேரங்கள்ல பேனா கொண்டு எழுதுதல்ங்கிறது, திருத்தமா எழுதுறதுங்கிறது 3ஆம் வகுப்புல ஆரம்பிச்சாங்க. 3 ஸ்டாண்டர்ட்ல. ஆனா இப்ப எல்லாமே நம்ம ரொம்ப ஏர்லியரா ஆரம்பிச்சுர்றோம். ஆனா அதற்கு சரியான பருவம்னு உளவியல் ரீதியாக சொல்லப்படுவது 6 முதல் 12 வயது. அப்புறம் இந்த பருவ வயதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, குழு அ பற்றிய அவங்களுக்கு ஒரு உணர்வு வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து அவங்க வந்து என்னுடைய தோழன், என்னுடைய தோழி அப்படின்னு அப்பா, அம்மா கூட இருக்கணும், இல்ல கண்ல படுற தூரத்துல இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இப்ப அவங்களுக்கு இருக்காது. ஸோ குழுவாக இயங்குவாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்களுடைய ஒப்பார் குழு, பியர் குரூப், அவருடைய வயதை ஒத்தவர்கள். அவர்களுடைய ம் கருத்து, அவருடைய பேச்சு வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால அவங்களே கூட குழுவாக சேர்ந்து விளையாடுறது அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அ இப்ப என்ன 6 வயசு கடந்த குழந்தைங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க இல்லையா? அதனால அந்த குழந்தைகளுக்கு இப்ப மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, சுய கட்டுப்பாடு அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அழுக வரும். ஆனா சொல்லாது. எனக்கு அப்பவே அப்படி தோணுச்சு. நான் சொல்லல. அதே மாரி சில விஷயங்கள் இப்ப வீட்டுக்கு விருந்துக்கு ஆள் வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது பலகாரம் வச்சிருப்போம். சின்ன குழந்தைங்க டக்குன்னு போய் கை வச்சுரும். ஆனா, இந்த பருவத்தில உள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்காவது சொல்லியிருப்போம். வந்தவங்க முன்னால இப்படி பண்ணக்கூடாது. அம்மா உனக்கு தனியா எடுத்து வச்சிருப்பேன். அப்புறம் தருவேன். அந்த மாரிலாம் சொல்லுவோம். அதே போல அந்த குழந்தைகள் வந்து அந்த பருவ வயதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு இருக்கு. வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிறகு வாங்கி தான் விருப்பப்பட சாப்பிடுவாங்க. இது வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இன்கிரீசஸ் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பருவம். அதேபோல மற்றவர்களோடு ஒப்பிட்டு அந்த மாரி சட்டை வேணும், அந்த மாரி பேனா வேணும், அந்த மாரி சில இது தோணும். இது என்னோடது, எனக்கு வேணும். அவன் வச்சிருக்க மாதிரி எனக்கு பென் இருக்கணும். இந்த மாதிரி சில ஆசைகள் வளர்ற பருவமும் இந்த 6 முதல் 12 வயது பருவம் தான். இவங்களுக்கு வந்து நம்ம செயல்வழி கற்றல் தான். ஏன்னா குழந்தை பருவம்ங்கிறதுல ஃபுல்லாவே நம்ம செயல்வழி கற்றல் தான் சொல்லி தரணும். அதோடு குழுவாக இயங்கக்கூடிய செயல்முறைகள அவங்களுக்கு நம்ம குடுக்கணும். அதனால குழுக்களாக சேர்ந்து
எல்லாருமா சேர்ந்து இந்த அட்டையெல்லாம் ஒட்டி இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த வயசு பிள்ளைகள் சந்தோஷமா செய்வாங்க. அதனால குரூப் ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நன்னறி வளர்ச்சியை அவர்களுக்கு கற்பிப்பதற்கு சரியான பருவமும் அடலசன்ஸ், இளம் குவர பருவம், வாலை பருவம், இளம் பருவம், பதின்ம பருவம் என்று பலவாறாக தமிழ்ல சொல்லப்படுகின்ற அடலசன்ட் ஏஜ். இப்போ இந்த 12 to 18 பார்த்தீங்கன்னா 13, 14ங்கிறதுனால டீனேஜ்ங்கிறோம். இதே இது தமிழ்ல 13, 14ன்னு வர்றதுனால பதின்ம பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இளமை பருவம் அல்லது இளம் குமர பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயசுலதான் அவங்களுக்கு 2ஆம் நிலை பாலியல் மாற்றங்கள் உடம்புல வர ஆரம்பிக்குது. கண்கூடாகவும் உணர்வு ரீதியாகவும் பருவத்தின் அடுத்த நிலைக்கு அவங்க போறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் என்ன பெயர் சொல்றோம்? அதாவது ஒருவர் வந்து ஒரு நிலை, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மனவெழுச்சி, நன்னெறி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இதுல எல்லாம் ஒரு முழுமை பெற்ற நிலையை அடைவதை தான் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த முதிர்ச்சிங்கிறது உடல் ரீதியாக வருது. முதுமை வேற, முதிர்ச்சி வேற. முதிர்ச்சி பெறுதல் அப்படிங்கிற முழுமை பெறுகின்ற நிலையை தான் இந்த பருவநிலை மாற்றத்தை பியூபர்ட்டி அப்படிங்கிறோம். பருவ மாற்றத்தை அடைகின்ற வயது இந்த வயது 12 முதல் 18 வயது. இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா திடீர்னு வளர்ச்சி மாற்றம் நமக்கு தெரியும். ஒரு சிறுமி ஒரு பெண்ணாக மாறி நிற்றல், சிறுவன் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா குரல் உடையிறது, அந்த மாதிரி உடல் ரீதியான மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் அவங்க உணர்வாங்க. அதனால செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற உடல் சார்ந்த மாற்றங்கள் வருகின்ற பருவம் இந்த பருவ வயது. அடுத்தது வந்து அறிவுப்புல வளர்ச்சி. இந்த அறிவுசார் வளர்ச்சி வந்து இவ்வளவு நாளும் அவங்க வந்து கற்றுக் கொடுத்ததை தெரிந்து கொண்டார்கள், பார்த்த அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொண்டார்கள். இந்த மாதிரி இருந்ததை தாண்டி வாழ்க்கையில இதுக்கு முன்னால் நம்ம பார்க்காத சில விஷயங்களை கூட கருத்து சார்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு வருது. அதாவது அவங்களே யோசிச்சு பல விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப உதாரணமா விண்வெளி பயணத்தை பற்றி நீங்க விளக்கணும்னா ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு அந்த விண்வெளிங்கிறத பத்தின கான்செப்டை நீங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா 12 முதல் 18 வயது உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலாம். புவியீர்ப்புனால நீ இப்படி நடக்கிற, புவியீர்ப்பு இல்லாத இடத்துல எப்படி இருக்கும், விண்வெளியில வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் அப்டிராக்ட் திங்கிங். அது எல்லாமே அவர்களால யோசிக்க முடியும். சமூக வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமூக வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நாள் என் குடும்பம், என் நண்பர் குழாம் அப்படி தோணுது. இப்ப அதை தாண்டி எதிர்பாலினத்தோர் மீது ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய பருவம். அது ஒரு இயல்பான விஷயம். அதனால ஆஹ் இத வந்து இன்னும் ஃப்ராய்டு போன்ற உளவியலாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இன்னும் கூட இந்த பருவ ஈர்ப்புங்கிறது எதிர்பாலினத்தோர் மீது உள்ள ஈர்ப்புங்கிறத, அது இந்த சிலபஸ்ல நமக்கு வரல அப்படின்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்ல. இடிபஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்ல சொல்றாரு. அந்த எதிர்பாலின ஈர்ப்புங்கிறது அடிப்படையிலேயே ஒரு வளர்ச்சி நிலையா அவர் பார்க்கிறாரு, இயல்பா நடக்கக்கூடியது அப்படின்னு. அதற்கான பருவமாக இது இருக்கிறது. அதே மாதிரி இந்த குமர பருவத்துல உள்ளது வந்து என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனை எதுன்னு நீங்க கேட்டாலும் அது அவருடைய சுய அடையாளம் தான். அவர்களுடைய இயல்பாக வரக்கூடிய பருவநிலையில வர வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் நீங்க பார்த்தாலும் அது அந்த அடையாளம் காணுதல் அப்படிங்கிறது தான். நான் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் காண வேண்டிய முக்கியமான பருவம் இது. ஏன் இந்த பருவத்துல இதை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரமா இருக்கணும்னு தோணும், பொருளாதார ரீதியா யாரையும் சாராமல் வாழணும்னு தோணும். ஆனா அதை செய்ய அவங்களால முடியாது. தானே கையில காசு வச்சு செலவழிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அப்படி செய்யறதுக்கு விவரம் பத்த மாட்டேங்குது. ரோட்ல அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. இப்ப 12, 13 வயசுல நிக்கிறான் அப்படின்னா, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? "ஏடா இவ்ளோ வயசாகி இன்னுமாடா தெருவுல நின்னு கோலி விளையாண்டுட்டு இருப்ப? வீட்டுக்குள்ள போ. உட்கார்ந்து ஒரு இடத்துல படி" அப்படிம்பாங்க. புத்தகத்த தூக்கிட்டு ஒரே இடத்துல பையன் உட்கார்ந்திருந்தான்னா, "என்னடா இந்த வயசுலயே இப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க? நாங்கெல்லாம் உன் வயசுல ஓடி ஆடி விளையாண்டோம். போ, வெளில போய் விளையாடு" அப்படிம்பாங்க. இப்ப அவனுக்கு குழப்பம். நான் பெரிய ஆளு வீட்டுக்குள்ள இருக்கணுமா? இல்ல நான் சின்ன பையன் தெருவுல விளையாடணுமா? குழந்தைக்கு குழப்பம் வருதா? இதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கிறது. அந்த சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி. என்னுடைய அடையாளம் என்ன? வீட்டுல நான் பொறுப்பான ஒரு நபரா இருந்து எல்லாம் நான் செய்யணுமா? இல்ல குழந்தை மாதிரி நான் முந்தி மாதிரியே இன்னும் கண்டினியூ பண்ணணுமா? இந்த குழப்பம் வருகின்ற பருவம். ஏன்னா இந்த பருவத்துல அவனுக்கு பெற்றோருடைய சொல் சரி, தவறு எல்லாத்தையும் தாண்டி
அவனுடைய ஒப்பார் குழுன்னு சொல்றோம் இல்லையா, வயதொத்த நண்பர்கள், அவர்களுடைய தாக்கம் அவனுக்கு அதிகமா இருக்கும். அவனுக்கு அப்படின்னு இல்ல, அவர்களுக்கு, அவனுக்கு அவளுக்கு எல்லாருக்குமே தோழனோ தோழியரோ சொல்ற வார்த்தைகள் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னுமாடா அப்பாட்ட கேட்டுட்டு இதெல்லாம் செய்யற, இன்னுமாடி இன்னும் இது உனக்கு என்ன, நீ கட்டணும் என்ன கலர்ல சட்டை போடணும்லாம் உங்க அம்மா டிசைட் பண்றாங்க, இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்டு கேட்டுட்டா போதும். இல்லையே நானே செய்வேனே அப்படி காட்டுறதுக்காகவே தன்னை வேற ஒரு நபராக அவர்கள் காட்டிக்கொள்ள ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்கு அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பு மனப்பான்மை இல்லைனாலும் நான் இப்படிதான் பார் அப்படின்னு இவங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காகவே நிறைய செய்யறாங்க. அப்போ வந்து நண்பர்களுடைய தாக்கம். அதனால்தான் சரியான நண்பர்களோடு சேருகிறார்களான்னு நம்ம கவனமா கவனிக்க வேண்டிய பருவம். எப்படி கெட்டது ஒரு தாக்கம் இருக்குமோ அதே போல அவங்க நல்ல விஷயத்த சொன்னாலும் இவங்க கிட்ட அந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். இது அவருடைய சமூக வளர்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் மனவெழுச்சி வளர்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்படுறது என்னன்னா, இந்த வயசுல எதுக்கு கோபம் வருதுன்னு தெரியாது, எதுக்கு சந்தோஷம் வருதுன்னு தெரியாது. எல்லா உணர்ச்சிகளுமே அஹ், எப்பனாலும் வரும், எந்த நிலையிலனாலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம அவங்கள பார்க்க முடியுது. அதனால இந்த வயசுல இயல்பான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. இத மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அவருடைய மனநிலையில வரக்கூடிய ஒரு திடீர் மாற்றங்களை குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது தன்னை பற்றிய சிந்தனை அவங்களுக்கு வரும். அது என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இருக்கேன், நான் யாரா இருக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. அதாவது நண்பர்களுக்குள்ள முதலா மீச அரும்புகின்ற பருவம் உள்ள பையனும் கவலைப்படுவான். எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நம்மளும் மட்டும் வயசுக்கு மிஞ்சி நம்மளை யாரும் தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு அவனும் பதறான். மீசையே வராம இருக்கிற பையனும் பதறான். அவன் என்ன நினைப்பான், என்னடா எல்லாரும் இப்படி இருக்காங்க, நம்ம மட்டும் இன்னும் இப்படி இருக்கோமே அப்படின்னு. அப்ப எல்லாமே இந்த வயசுல அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ், என்னுடைய சுயம் என்பதே எனக்கு ஒரு சின்ன போராட்டமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல தன்னை வந்து தன் இச்சைப்படி தன் விருப்பப்படி நான் வாழ வேண்டும் என்ற ஆசை நிரம்ப இருக்கிறதுனால அதற்கு இடையூறாக சமூகமோ குடும்பமோ நல்லது சொல்ற எல்லாரையும் பார்க்கும்போது அவர்களுக்குள் மனவெழுச்சி போராட்டம் வருது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவுதான் பாடங்கள் கற்றுக் கொடுத்தாலும் அது முக்கியம். முக்கியமான பருவம் இந்த 12 முதல் 18 வயசுங்கும் போதுதான் அவங்க எல்லா முக்கியதும். பாத்தீங்கன்னா இந்த மனவெழுச்சி அதிகம் உள்ள இந்த பருவம், பருவநிலை மாற்றங்கள் வருகிற இந்த பருவத்துலதான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லா எக்ஸாமும் பிள்ளைகள் எழுத போறாங்க. அதனால பள்ளி பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கின்ற இந்த பருவத்துல அதனோடு சேர்ந்து வாழ்க்கை கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்கணும். தெளிவுபடுத்தணும். ஏமா ஒரு துணி மடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறதோ அல்லது ஒரு அடிப்படையில ஒரு இடத்துல நம்ம நாளைக்கு வாழணும்னா ஒரு சின்ன ஒரு சமையல், ஒரு அடிப்படையா ஒரு நேரம் சமாளிச்சுக்கிடக்கூடிய அளவுல சமையல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இது ஆணுக்கு தெரியணுமா பெண்ணுக்கு தெரியணுமா அந்த இதெல்லாம் கிடையாது. இது வந்து வாழ்க்கை கல்வி. ஆணுக்கும் தெரியணும் பெண்ணுக்கும் தெரியணும். பெண் குழந்தைகளும் இந்த பொறுப்போட வளரணும், ஆண் குழந்தைகளுக்கும் இது இருக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும், எதை எந்த இடத்துல பகிரக்கூடாது, தன்னுடைய எல்லை என்ன, பாதுகாப்பா தன்னை ஒரு பொது வெளியில எப்படி வச்சுக்கிடுறது, இதுவுமே ஒரு வாழ்க்கை கல்விதான். அதனால இதுல ஆண் பெண் பேதம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டிய பருவம் இது. அதே போல கரியர் கைடன்ஸ், எதிர்காலத்துல நான் என்னவா வரணும், அதுக்கு நான் என்னென்ன படிக்கணும், எப்படி என்னுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் இருக்கணும், இத படிச்சா நான் என்னதான் ஆக முடியும், என்ன என்னுடைய தொழில் முறையாக தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் அப்படின்லாம் முடிவெடுக்க வேண்டிய முக்கிய பருவமா இருக்கிறதுனால அதற்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை பகிர்தல். ஆலோசனை பகிர்தல்ங்கிறது குழுவாக நடக்கிறதுல தனி நபராக அவர்களுக்குள் உள்ள போராட்டங்களை சொல்லும் போது நல்லதா சொல்றதுக்கு ஒரு ஆசிரியருடைய கடமை இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களை அடையாளம் கண்டு அவற்றை வென்று வருவது எப்படி, பலம் எது என்பதை அடையாளம் காட்டி அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, இதெல்லாம் சொல்லி தரணும். அதே மாதிரி நல்லது எது தீயது எது என்பதை பற்றிய அடையாளம் காட்ட வேண்டிய மாரல் ரீசனிங், வேல்யூ எஜுகேஷன், விழுமியங்கள் மற்றும் மதிப்பீடுகள், சமூகத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்க வேண்டிய கல்வியை வழங்க வேண்டியது. சரி, இப்ப நம்ம பார்த்த அதே இதைதான் நம்ம இப்ப வந்து என்னது அடுத்த டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்புக்கூறுகள், இளம் பருவத்தினரின் பண்புக்கூறுகள். இதுல நம்ம என்ன பார்த்தோம், எந்த முடிவு எடுத்தாலும் அது என்னோட முடிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சாப்பிடுறதுல கூட அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் இந்த வயசுல. அதான் என்னதுன்னா டிசைர் ஃபார் அட்டானமி இன் டிசிஷன் மேக்கிங்.
கடைசி முடிவு நான் எடுக்கிற முடிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் குடும்ப சூழல்ல 12 முதல் 18 வயசுங்கிறவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே அத நோக்கி ஒரு ஆர்வம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாரி இந்த அடையாள குழப்பம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? தன்னை யார் என்னும் அடையாளம், நான் பெரியவனா, சின்னவனா, நான் எப்படி இருக்கணும்? ஆ என்னுடைய சமூகத்துல என்னுடைய பணி என்ன? நான் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இல்லையா? குடும்பத்துல நான் வந்து ஒரு தலைமைத்துவ பொறுப்போ அல்லது பொறுப்பான ஒரு முடிவோ எடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவனா? இல்ல நான் இன்னும் குழந்தை தானா? மற்றவரை சார்ந்து நான் வாழணுமா? இந்த குழப்பங்கள்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது வந்து சும்மா ஏதோ ஒரு தர்க்க ரீதியா சொல்லப்படுற ஒரு விஷயம் கிடையாது. எரிக்சன் தன்னுடைய வளர்ச்சி படிநிலைகள் 8 படிநிலைகள் சொல்றாரு. எரிக்சன் என்பவர். அதுல அடலசன்ஸ் உடைய அடையாளமாக அவர் சொல்றது இது முக்கியமான ஒரு பருவம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அதே போல அவங்களுடைய மனவெழுச்சி நிலையற்ற ஒரு தன்மையில இருக்கும். இந்த நேரத்துல வர்ற ஒரு தோல்விக்காக அப்படியே அதிர்ந்து போயிருவாங்க. அ சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுடைய இயல்பு அது அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். யாராவது ஒருத்தர் ஒண்ணு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அத தாங்க முடியாம அவங்களுக்கு புண்படுத்தவோ, அல்லது நம்மள நம்மளே ஏதோ மாய்த்து கொள்ளவோ, இந்த மாரி அதிரடி முடிவுக்கு போணும்னு தோணும். அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகள் மேல உள்ள குற்றம் இல்ல. அந்த பருவத்துல உள்ள இயல்பான ஒரு மனவெழுச்சி நிலை. அப்ப அவங்கட்ட சொல்லணும். ஒண்ணு நோ சொன்னாங்க அப்டின்னா, அதற்கு எதிர்வினை ஆற்றணும்ங்கிற அவசியமே இல்ல. இவங்கள போய் நோ சொல்லிட்டோமே! இவங்கள போய் நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோமே! அப்டி நெனைக்கக்கூடிய ஒரு நபரா நீ உருவாகி நிக்கணும் பாத்தியா? அதுதான் உண்மையான வெற்றி. எந்த இடத்துல தலைகுனிந்து நின்றாயோ, அந்த இடத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நீ வளர்ந்து நிற்க வேண்டும். அப்டிங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா இந்த பருவம் அதற்கான பருவம். அதனால இயல்பான சில விஷயங்கள புரிஞ்சுகிட்டு, இதெல்லாம் அவர்கள் பண்ற பிழைகள் அல்ல. இதெல்லாம் இயல்பா எல்லாரும் அந்த வயச தான் கடந்து வந்தோம் அப்படிங்கிற புரிதலோட நடக்கணும். இந்த வயசுல அவங்களுக்கு குழுவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நண்பர்களுடைய கருத்துக்கள், நடத்தைகள் இவர்கள ஆளுமைப்படுத்தி சில செயல்கள செய்ய வைக்கும். அதே மாதிரி அ நம்ம தயங்குற பல விஷயங்கள அவங்க செய்வாங்க. அம் ஒரு எதுனாலும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்ன இருக்கு? எதுக்காக? அப்படின்னு. அதாவது ஒரு மூடி வைக்கப்பட்ட புதையல் பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மனிதர்கள் எல்லாருக்கும் உண்டுங்கிற மாதிரி, இந்த வயசுல உள்ளவங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படிங்கிறது தான் உளவியலாளருடைய கூற்று. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அப்படி தோணும். அதனால எப்பவுமே அடாலசன்ஸ்னா அந்த இளம் பருவத்தினர் எல்லாருமே வழி தவறி போயிருவாங்க, கெட்டு போயிருவாங்க. இந்த மாரி நெகட்டிவா நம்ம நெனைக்கணுங்கிற அவசியமே இல்ல. இந்த பருவத்துல உள்ளவங்க ஆக்கப்பூர்வமா, இந்த இப்போ இப்போ ஊர்லலாம் பொதுவா வந்து ஒரு நம்ம நடைமுறையில நம்ம பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேனே. சாதாரணமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த வயசு பசங்கலாம், திருவிழா வருதுப்பா, ஊர் பேர கெடுத்துறாதீங்க, கவனமா இருங்க" இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா, அசனம் வந்தா பரிமாற போறது அவங்க தான். கோயிலுக்கு தோரணம் கட்டணும்னா ஏற போறது அவங்க தான். இந்த வயசு பையங்க எவ்வளவோ பொறுப்பெடுத்து செய்வாங்க. அதனால அந்த பருவத்துல உள்ளவங்க எல்லாருமே தவறா போயிருவாங்க அப்படிங்கிற கண்மூடித்தனமானது வேண்டாம். அவர்கள் வந்து அந்த வயதிற்கு ஏற்ற நடவடிக்கைகள் அவங்க கிட்ட இருக்கும். அதே போல அறிவு வளர்ச்சியும் ஒரு தனிநபருடைய அறிவு வளர்ச்சியின் உச்சநிலை நீங்க பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 21 இயர்ஸ் 21 வயது வரும்போது தான் நம்முடைய ஐக்யூவ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்றோம். அப்படிங்கிற கணக்குல நம்ம பார்க்கும்போது, இந்த அடாலசென்ட் ஏஜ்ல தான் அந்த 18 வயது அதுகிட்ட நெருங்கிட்டு வராங்க இல்லையா? அதனால அவங்க வந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணுங்கிற அறிவு இருக்கும். அந்த நேரத்துல அத வீணான சிந்தனைகள்ல போயிராம சேனலைசேஷன் அத சரியான வடிகாலுக்குள்ள கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அதனால அவங்க வந்து சமூகத்த பத்தி சிந்திப்பாங்க. நெறைய கேள்விகள். இவ்ளோ நாளும் அம்மா பின்னால, அப்பா பின்னால நேரா வந்து கோயில்ல சாமி கும்பிட்ட பிள்ளைகள் இப்ப கேட்கும். கடவுள் யார்? கடவுள பத்தி எனக்கு நெறைய கேள்வி வருதும்பாங்க. பொறுமையோடு எடுத்து சொல்லுங்க. வாழ்வியல் பத்திய நெறைய கேள்வி கேட்பாங்க. சமூகத்த பத்திய கேள்விகள் வரும். இது எல்லாத்தையுமே பொறுமையோடு கையாள வேண்டிய பருவம் இது. இந்த வயசுல தான் அவங்க தர்க்க ரீதியான முடிவுகள், தர்க்க ரீதியான கேள்விகள், சமூகத்தை பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய பருவம், தேடுகின்ற பருவம். சரி. இப்போ இந்த பருவநிலைகள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? இத தாண்டி அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒவ்வொரு பருவநிலைகளிலும் இந்த முன்னேற்றம் அல்லது மேம்பாடு டெவலப்மென்ட்ங்கிறது பொதுவா நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மாற்றுச் சொல்லாக பயன்படுத்துகிறோம். ஆனா, புத்தகத்துல நீங்க எதுலயும் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடலியல் சார்ந்த வளர்ச்சி குறிப்பிட்ட வயதுல நின்று போறது.
அதுதான் நம்ம வளர்ச்சின்னு சொல்லணும். மத்தபடி காலம் பூரா தொடரக்கூடிய ஒன்று, அது மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். திடீர்னு அது அதிகரிக்கலாம், திடீர்னு குறைவுபடவும் செய்யலாங்கிறத நம்ம வளர்ச்சின்னு சொல்றத விட முன்னேற்றம் அல்லது மேம்பாடுன்னு சொல்றது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுடைய உட்கூறுகள் டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோடைய பல பரிமாணங்கள்ல உடலியல் வளர்ச்சி, அடுத்தது அறிவு வளர்ச்சி, அடுத்தது உள சமூக வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, தென் மாரல் டெவலப்மெண்ட், நன்னெறி வளர்ச்சி அல்லது ஒழுக்க வளர்ச்சி. இதுதான் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளாக பார்க்கப்படுகிறது. வளர்ச்சி நம்ம இங்க குறிப்பிடுறோம். ஆனா அது உண்மையிலே குறிப்பிடுறது வந்து என்னதுன்னா, growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி. மொழி வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல மீதி எல்லாமே நம்ம தியரிஸ்ல ஒவ்வொன்றா நம்ம விவரமா முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதனால மற்ற 5யும் நம்ம ஒவ்வொரு தியரியா பார்த்துருவோம். அது நம்ம சிலபஸ்ல அடுத்தடுத்த தலைப்புகள்ல இருக்கு டாபிக்ல. இப்ப நம்ம பார்க்க போறது மொழி வளர்ச்சி. இந்த மொழி வளர்ச்சி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எத்தனை வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது, சின்ன வயசுல இருந்து, அதாவது குழந்தைகள் வந்து எப்பவுமே சில பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, எங்கன்னா என்ன இப்படிலாம் பேசிட்டான் அப்படிம்பாங்க. உண்மையில வந்து குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள். அதனால நம்ம என்ன பேசுறோமோ, இப்ப நம்ம தமிழ் பேச ஆரம்பிச்சோம், அது செந்தமிழ் மொழி, தமிழ் மொழியுடைய பாரம்பரியம் தெரிஞ்சா பேச ஆரம்பிச்சோம் இல்ல, அப்பா அம்மா பேசுனாங்க நம்மளும் பேசுறோம். இதுதான் ஒக்காபுலரி எக்ஸ்பான்ஷன். நம்ம கேட்ட வாசித்த பழக்கத்தில் நம்ம என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில we are exposed to certain language, அதுல என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ கேட்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்முடைய மொழி திறன் வளரும். 1000 வார்த்தை தெரியுது, 3000 வார்த்தை தெரியுது, நம்ம வார்த்தைகள் ஏன்னா திங்கிங் லாங்குவேஜ் இது ரெண்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம எது வரைக்கும் திங்க் பண்ண முடியும், நம்முடைய லாங்குவேஜ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் நம்முடைய சிந்தனை வளர்ச்சியை காட்டும். நம்மளுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை நம்மளால கற்பனை பண்ணவும் முடியாது, அது சம்பந்தப்பட்டு நம்ம சிந்திக்கவும் முடியாது. அதனால மொழி வளர்ச்சி அறிவு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய சொற்களஞ்சியம், அதான் ஒக்காபுலரி. அந்த சொற்களஞ்சியம் எவ்வளவு செழிப்பா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்முடைய மொழித்திறன் அறிவுத்திறன் வளரும். அடுத்ததாக இலக்கணம் என்பது வரையறைக்கு உட்பட்டு நம்ம சிந்திக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பு, தனிநபர் தொடர்புக்கான நம்முடைய மொழித்திறனுமே இதுல வந்து மொழி சார்ந்த மொழி சாரா நான் வேர்பல் வேர்பல் ரெண்டு விதமாவுமே இருக்கு. இது உடல் மொழி சார்ந்து கூட, உடல் மொழி கூட சில விஷயங்களை புரிய வைக்கும் நம்மளுக்கு. ஒரு நபர்கிட்ட பேசிட்டே இருக்கோம், அவங்க உட்கார்ற விதம், அவங்க நடந்துக்கிற விதம், கண்ணு, சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தோணும், ஐயோ போர் அடிக்கிறோமோ, இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது இல்லையா? இதுவுமே ஒரு வகை கம்யூனிகேஷன் தான். அப்போ இந்த மொழி அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விதமா, அதாவது எனக்கு ஒரு விஷயம் ஒரு அனுபவம் நடந்திருக்கணும், அதை ஒரு இதுல நான் கருத்தேற்றம் செய்கிறேன், அதுக்கு பேரு என்கோடிங். அதை ஒரு மீடியம் மூலமா, மீடியம்னா எழுத்தாக இருக்கலாம், ஒலியா இருக்கலாம், அல்லது எதுவுமே அல்ல ஒரு உடல் மொழியா ஒரு குறிப்பா இருக்கலாம், அந்த மாதிரி அந்த மீடியம் மூலமா அதை நான் கொடுக்குறேன். அது ஒரு நபரை சென்றடையணும். கம்யூனிகேஷன்ங்கிறது எப்ப நிறைவு பெறும்னா அந்த நபர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு டீகோடிங்னு பேரு. என்ன கருத்தை நான் ஏற்று கொடுத்துருக்கணும் அதே கருத்தை அவர் பெற்றுக்கொண்டு பொருள் புரிந்து கொள்ளுதல். இதுதான் ஒரு கம்யூனிகேஷனுடைய முழுமை. அதனால தகவல் தொடர்பு என்பது இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும். இது மொழி வளர்ச்சியை காட்டு. அடுத்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மீதி எல்லா வளர்ச்சி நிலைகளையும் நம்ம தனித்தனி கோட்பாடுகளாக பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி, அதே போல மேம்பாடு அல்லது வளர்ச்சி சார்ந்த கோட்பாடுகள் என்னென்ன அல்லது கொள்கைகள். அறிவு வளர்ச்சிய 2 பேர் முக்கியமா ஒரு கோட்பாடு கொடுத்திருக்காங்க. ஒண்ணு பியாஜே, இன்னொன்னு ப்ரூனர். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தயாரித்தல்ல இருக்கிறதுனால இப்ப நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் நீங்க பிஎட்லயே படிச்சிருந்திருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான். திரும்ப என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறத பிரஷ் அப் பண்ணி திரும்ப உங்களுக்கு அதை மெமரியில கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம பார்த்தோம். ஆனா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிக்கு இப்போ வந்திருக்கோம். பியாஜேவுடைய அறிவு வளர்ச்சி கோட்பாடு. அறிவு வளர்ச்சி கோட்பாடுங்கிறது 0 to 2 years, குழந்தை பிறந்தது முதல் 2 வயது வரை உள்ளது. புலன் இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்துல பிள்ளைகள் எல்லாமே தங்களுடைய, நம்ம சென்ஸ் சொல்றோம் இல்லையா, ஐம்புலன்கள்,
இந்த ஐம்புலன்கள் மூலமாகத்தான் நம்முடைய அறிவு வளர்ச்சி இருக்கும். நம்ம பார்த்தது, கேட்டது, சுவைத்தது, நுகர்ந்தது, தொடு உணர்ச்சி மூலம் தெரிந்து கொண்டது. இது சூடா இருக்கு, இது சில்லுன்னு இருக்கு, இது இனிப்பா இருக்கு, இது கசக்குது, இது பார்க்க இப்படி இருக்கு, இது இந்த மாதிரி இருக்கு, இது இந்த நிறத்தில் இருக்கு, இது இத்தனை இருக்கு. இது எல்லாமே பிள்ளைகள் அவங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்றாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஐம்புலன்கள் மூலம் கிடைக்கின்ற புலன் உணர்ச்சி என்பது அறிவின் நுழைவு வாயில்ங்கிறாங்க. கேட்வே ஆஃப் நாலேஜ். அந்த பருவம் வந்து இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 2 முதல் 7 வயது உள்ள பருவம். இந்த பருவம் வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை. இந்த வயதுல பிள்ளைகள் வந்து அவர்களாக சிந்திக்கிற திறன் அவங்களுக்கு வந்திருக்காது. எத்தனை புதிய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய சொற்களஞ்சியம் அந்த அளவுக்கு வளப்படும். இப்ப குழந்தைங்க வந்து வாக்கியமா பேசுறாங்க. நிறைய விஷயங்களை ஏன் எதற்குங்கிறத விளக்குறாங்க. அதனால மொழி வளர்ச்சி அதிகமாயிருக்கு. தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க இந்த வயசுல. எனக்கு வேணும்னா வேணும். ஒரு பொருளை பாக்குறாங்க, ஆசையா இருக்கு அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு இது தேவையா, இது அப்பாவாகிட்ட வாங்க முடியுமா, அம்மாவுக்கு வாங்குகிற திறன் இருக்கா, இதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை. எனக்கு வேணா வேணும். இது பேர் தான் ஈகோ சென்ட்ரிசம். அடுத்தது சிம்பாலிக் பிளே. அவர் வந்து நம்ம சிம்பாலிக்குங்கிற வார்த்தையை ஏற்கனவே பல நேரங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இது எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வார்த்தைகளை உபயோகித்து மற்றும் எண்களை உபயோகித்து அவருடைய விளையாட்டுகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பருவம். செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். எந்த வயசு? 2 முதல் 7 வயது வரை. அடுத்தது கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது பருப்பொருள் நிலை அல்லது திட செயல் நிலை என்று அழைக்கப்படுகிறது. திட செயல் நிலை அல்லது பருப்பொருள் நிலை, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 7 வயது முதல் 11 வயது வரை. இந்த வயசுல தான் என்னன்னா, எதையுமே காரண காரியங்களை கண்டறிதல், காஸ் எஃபெக்ட், அந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கலாம். அதனால லாஜிக்கல் ரீசனிங், ஏன் இது நடந்திருக்கும், எதனால இது கிடைக்குது, இப்படி செஞ்சதுனால இது நடந்தது, இது புரியும். இந்த 7 வயது வரை உள்ள நிலையில உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தண்டனை என்னமோ கொடுத்தா கூட, எதுக்காக நம்ம தண்டிக்கப்பட்டோம், நம்ம என்ன தப்பு செஞ்சோங்கிறது கூட புரியாது. ஆனா இந்த வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு அதை புரிய வைக்க முடியும். அதுதான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது. அது மாதிரி மாறாத சில விஷயங்களை வந்து இது ஃபேக்ட்ஸ், அதை படிச்சுக்கிடுவாங்க. ஸோ ஃபார்முலா, அந்த மாதிரி குழந்தைங்க புரிஞ்சுக்க முடியும். சயின்டிஃபிக் ஃபேக்ட், வாட் ரியலி எக்ஸிஸ்ட், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், இது எல்லாமே புரிஞ்சுக்கிடக்கூடிய வயசு இந்த வயசு. அது மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், கிளாசிஃபிகேஷன், வகைகள், அதை தெரிஞ்சுக்கிடுறது. இது வரைக்கும் குழந்தைக்கு நாய் அப்படின்னா தான் வாழ்க்கையில பார்த்த அதுக்கு தெரிஞ்ச ஒரு நாய்ங்கிறது தான் வடிவமா இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, கற்பனையில உருவமா பார்ப்பாங்கன்னு, அப்படி இருந்தது. ஆனா 7 முதல் 11 வயது உள்ள பிள்ளைகளுக்கு இப்ப தெரியும். நாய்னா எல்லா நாயும் இதே மாதிரி இருக்காது, அதுல பல வகைகள் உண்டு அப்படிங்கிறத இப்ப நண்பர்களோட பழகுறாங்க, பல இதை பாக்குறாங்க, கேக்குறாங்க, அனுபவத்துல பாக்குறாங்க. இது மூலமா அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதற்கான பருவம் பருப்பொருள் நிலை அல்லது திட செயல் நிலை. அடுத்தது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது கருத்தியல் நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது 11 வயதிற்கு மேற்பட்ட நிலை. இது அடல்ஹுட் வரைக்கும் இதே நிலை தான். இப்ப அறிவு வளர்ச்சி முழுமை பெற்ற ஒரு பருவம் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த வயசுல நம்முடைய அனுபவங்களை தாண்டி, புலனுணர்வு இயல்புகளை தாண்டி பல விஷயங்களை நம்மளால யோசிக்க முடியும். கருதுகோளான சில விஷயங்கள், அது நம்மளுக்கு இதனால இது இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்கள் இப்போ முயல் ஆமை கதை, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அன்னைக்கு வந்து முயல் தூங்காம இருந்திருந்தா அப்படிங்கிறோம். அதுல நம்ம சொல்ல வர்ற கருத்தை அவங்க முடிவா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முயல் தூங்கித்தான் ஆகணும். தூங்காம இருந்தா அப்படிங்கிறோம். இது ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வி. இதுக்கு முடிவே நீங்க பார்க்க முடியாது. அது முயலும் நம்ம பிரச்சனை இல்லை, ஆமையும் நம்ம பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னா, அது முயலாமை கதை. வெற்றி பெறணுங்கிற முயலாமல் முயல் தூங்கிச்சு, அப்படிதானா? அதனால முயலாமையினால வெற்றி வாய்ப்பு அது இழந்தது. இதுதான் நம்ம சொல்ல வர்ற மாரல் ஸ்டோரி. இது இந்த முயலாமைங்கிறது நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக முயல் ஆமைன்னு பிரிச்சு வச்சாங்க. அது இது இந்த 11 வயதுக்கு மேற்பட்ட நிலையில தான் இதெல்லாம் நம்ம புரிய வைக்க முடியும். அதுக்கு முன்னால் உள்ள குழந்தைகளுக்கு இது தெரியாது. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, முயல்ங்கிறது ஒரு முயல், ஆமைங்கிறது ஒரு ஆமை அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இந்த கருத்தியல் நிலையில தான் அவங்களுக்கு என்ன புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளலாம் அவங்களால வர முடியும்.
அதே மாதிரி அறிவியல் பூர்வமான காரணங்களை தெரிந்து கொள்ளுதல். இது இப்படி இருந்ததுனால இது வருது. இதையும் சேர்த்தா இப்படி வர்றதுதான் இந்த அறிவியல் காரணம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வினை இருந்தா அதுக்கான காரணம் இதுவா இருந்ததுன்னா அதற்கான விளைவு இதுதான் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் சயின்டிபிக் ரீசனிங் அப்படிங்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கான அறிவு நிலை தான் 11 வயதுக்கு மேல வருது அப்படிங்கிறது தான் பியாஜேவுடைய இது. சரி, இது பியாஜே வந்து அவருடைய என்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாரு, எப்படி நிலைகள், இதெல்லாம் ரொம்ப விரிவான ஒன்று. ஆனா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு நிலை பற்றிய ஒரு இது பார்த்துருக்கோம். சரியா? அதனால இந்த வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்பித்தல் முறைகள் இருக்கணும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொருளின் நிலைத்தன்மை, இப்போ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அது கிடையாது. 2 வயசுக்கு மேலதான் பிள்ளைங்களுக்கு அந்த நிலை வரும். அப்ப வரும்போதுதான் அதுக்கு முன்னால குழந்தைகள் என்ன நினைக்கும்னா, புலனியக்க நிலையில உள்ள குழந்தைகள் புலனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களே இல்லைன்னே நினைச்சோம். அம்மா கிளம்புறாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியலன்னா அம்மா எங்கேயுமே இல்லைன்னு நினைச்சு பிள்ளை கதறியணும். போனா திரும்ப வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு பந்து உருண்டு ஓடிட்டு போன திசையில போனா பந்து அங்கதான் இருக்கும் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒன்று கூட அவுட் ஆஃப் சைட் அப்படின்னாலே அது அவ்வளவுதான், அங்க இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்க. ஆனா இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல அது இந்த புவியில இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் யூனிவர்சல்லா அப்படிங்கிறது புரியறதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னு பேரு. இது 2 வயது தாண்டி தான் குழந்தைகளுக்கு இந்த நிலைமை வர ஆரம்பிக்கும். அதனால அந்த குழந்தைக்கு அந்த பருவநிலைக்கு எப்படி அவங்களுடைய அறிவு வளர்ச்சி இருக்கோ அதற்கேற்ற கல்வி முறை, சைல்டு சென்டர்டு எஜுகேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். டிஸ்கவரி லேர்னிங், தானாக கண்டறிதல் முறையில கற்றுக் கொடுக்கணும். செயல்முறையில கற்றல் கற்றுக் கொடுக்கணும். நம்ம ப்ரூனருடைய அறிவு வளர்ச்சி கொள்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல 3 நிலைகள். பியாஜே 4 நிலைகள் சொன்னாரா, ப்ரூனருக்கு எத்தனை? 3 நிலைகள். எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். எனாக்டிவ்ங்கிறது செயல் நிலை. செயல் நிலையில ஃபுல்லா பிள்ளைகள் செய்கைகளை மட்டும், செயல்களை மட்டும்தான் நினைவு வச்சிருக்காங்க. ஐகானிக் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஐகான் அப்படின்னா என்னன்னா அடையாளம் அல்லது சின்னம். ஸோ சின்னமான நிலை அல்லது அடையாள நிலைங்கிறாங்க. அந்த நிலையில குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வடிவங்களை வந்து மனசுல பதிய வச்சிருப்பாங்க. ஸோ வடிவங்களின் வழியாக கற்றல். சிம்பாலிக் ஸ்டேஜ்ங்கிறது குறியீட்டு நிலை. ஸோ செயல் நிலை, அடையாள நிலை அல்லது சின்னமான நிலை, அடுத்தது குறியீட்டு நிலை. இந்த 3 நிலைகளும் இந்த அறிவுப்புல வளர்ச்சி பற்றி சொன்ன, அறிவுசார் வளர்ச்சி சொன்ன பியாஜே, ப்ரூனர் 2 பேருமே சொல்றது என்ன அப்படின்னா, வளர்ச்சி நிலை எப்படிதான் இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப், சீக்வென்ஷியலா. ஒரு நிலை தாண்டி தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். நேரடியா யாராலையுமே உச்ச நிலையை அடையவே முடியாது. ஒரு நிலை தாண்டி தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. செயல் நிலையில செயல் சம்பந்தப்பட்டது தான் பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ஐகானிக் ஸ்டேஜ்ல பிள்ளைகளுக்கு வடிவம் ஞாபகம் இருக்கும். சிம்பாலிக் ஸ்டேஜ்ல மொழி, சிம்பல்ங்கிறது நம்ம மொழி, வார்த்தை, எழுத்து அப்படிங்கறது பார்த்தோம். அதனால அது விஷயமே அப்படி தெரிஞ்சு. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா, சின்ன வயசுல யாரோ நம்மள ஒரு மாமான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க, பைக்ல உட்கார வச்சு உங்களை கூட்டிட்டு போய், அப்ப எதிர்காத்து முகத்துல போட்டிருக்கும், சில்லுன்னு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். கூட்டிட்டு போய் உங்களுக்கு இந்த கை நிறைய சாக்லேட், இந்த கை நிறைய ஒரு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு வராங்க. இப்ப எனாக்டிவ் ஸ்டேஜ்ல உள்ள குழந்தைக்கு மாமாங்கிறத பத்தி தெரியாது. ஆனா முகத்துல பட்ட அந்த சில் காத்து, மாமா ஊர்ல இருந்து வாராங்கிற தகவல் கிடைச்ச உடனே அந்த சாக்லேட்டோட இனிப்பு ஞாபகம் இருக்கும், அந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் இருக்கும், அந்த அனுபவம் அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நடந்த அந்த செயல் தான் ஞாபகம் வருமே தவிர நபர் ஞாபகம் வராது. ஆனா ஐகானிக் ஸ்டேஜ்ல உள்ள குழந்தைங்களுக்கு இமேஜ் பேஸ்ட் இல்லையா, அதனால மாமா அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு தேதியில அந்த பிள்ளை பார்க்கும்போது அந்த மாமாவை எப்படி பார்த்ததோ அந்த உருவத்தை தான் அது மனசு கண்ணுல கொண்டு வரும். தாடி வச்சிருந்தானா தாடி வச்சவர் தான் மாமா. இப்ப அந்த மாமா திடீர்னு தாடி இல்லாம வந்தானா குழந்தைக்கு திரும்ப ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும், இயல்பா பழகாது. ஏன்னா நம்மள அப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு நல்ல மனுஷனா ஒரு நட்பு ரீதியா குழந்தைக்கு பார்க்க தெரியாது. அதோடைய இமேஜை இப்ப நீங்க பிரேக் பண்றீங்க. இதுதான் ஐகானிக் ஸ்டேஜ். சிம்பாலிக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மொழி ரீதியா இப்ப பிள்ளைக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட், காத்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மாமா வராருன்னா அது ஒரு உறவு நிலை, அன்பான ஒருவர் வருகிறார் இப்படிங்கிறது பிள்ளைக்கு புரியும். இந்த விஷயம் இந்த வர்றதுனாலதான் குழந்தைகளுக்கு இந்த 2 கோட்பாடுகளுமே எதை சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் ஆரம்ப நிலையில
எதையுமே உணர்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிற ஒரு மன்னிக்கணும், புலனுணர்வு மூலமா தெரிஞ்சுக்கிற நிலையில இருக்கிறாங்க. வளர வளர வளரதான் அவங்க எல்லா சிந்தனை வளர்ச்சியும் அவங்களுக்குள்ள வருது. அதனால ஸ்பைரல் கரிக்குலம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி மையத்தை தாண்டி வளர்ந்து 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 அதன் நீட்சியாக தான் பெரிய பெரிய விஷயங்களை. இன்னும் எளிமையா சொல்ல போனா சிலபஸ் எப்படி இருக்கணும்? நோன் டு அன்னோன், அறிந்தவற்றிலிருந்து அறியாதவற்றை கற்றுக் கொடுக்கும் விதமாக இருக்கணும். போக போக சிரமமா. அடுத்து எரிக் எரிக்சனின் உள சமூக கோட்பாடு. இந்த உள சமூக கோட்பாடு ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபன்சி, சிசு பருவம். சிசு பருவத்துல ஒரு குழந்தைக்கு யாரு அதோடைய உடனடி உறவு, யாரு கேர்டேக்கரா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அவங்களுடைய உலகமாக இருப்பார்கள். இது சமூக வளர்ச்சி பருவம் இல்லையா? அதனால இந்த சமூகத்தோடு தொடர்பு படுத்தி பாருங்க. அந்த பருவத்துல வேண்டியதெல்லாம் கிடைச்சி வளர்ற பிள்ளை. இந்த எரிக் எரிக்சனுடைய உளச்சமூக கோட்பாடுங்கிறது 8 படிநிலைகளா இருக்கு. இந்த 8 படிநிலைகளும் 2 விதமானதை கொடுத்து முரணான 2 நிலைகள்ல சமூகத்துல ஒரு நபர் வளரக்கூடிய சூழலை சொல்லுது. அதாவது பாதுகாப்போடு உள்ள சூழல்ல வளர்ற குழந்தை ட்ரஸ்ட், நம்பிக்கை உள்ள குழந்தையா வளரும். என்னை சுத்தி எல்லாரும் எனக்கு நல்லதுதான் செய்வாங்கன்னு நம்பி வளருது. பாதுகாப்பற்ற சூழல்ல வளர்ற ஒரு குழந்தை நம்பிக்கையின்மைங்கிறது இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன்ஃபன்சில எந்த விதமான குணநலன்கள் இருக்கும்? ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை எதிராக நம்பிக்கையின்மை. அடுத்து ஆரம்ப குழந்தை நிலைப்புல பாத்தீங்கன்னா தானாக சில செயல்களை குழந்தை செய்யும். நம்பிக்கையோடு உள்ள குழந்தை நான் செய்யலாம், இது ஏன் வீடு, யாரேன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு தன்னாட்சியோடு எல்லாம் செய்ய ஆரம்பிக்குது. அதே நேரம் நம்பிக்கையற்ற சூழல்ல வளர்ற ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா வெக்கப்படும், சந்தேகப்படும், இதை நான் செய்யலாமா கூடாதான்னு தயங்கி தயங்கி நிற்கும். 3வது நிலை வந்து பள்ளி பருவமா, பள்ளி செல்வதற்கு முன்னுள்ள பருவம். அந்த பருவத்துல நம்பிக்கையோடு வளர்ந்த பிள்ளை தன்னாட்சியா தானே முடிவெடுக்கலாம் இல்லையா? அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்? ஒரு விஷயத்த தானே தொடக்கம் தானே எடுத்து செய்யும். முன்னெடுப்பு தானே எடுத்து செய்யக்கூடிய குழந்தையா இருக்கும். ஆனா அதே இதுக்கு எதிரான சூழல்ல வளர்ற ஒரு குழந்தை அதோடைய சமூக நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? ஒரு குற்ற உணர்ச்சியோடயே இருக்கும். ஏன்னா செஞ்சா அந்த பிள்ளைக்கு நான் செஞ்சது சரியா தப்பா அப்படி ஒரு பயம் வருது இல்லையா? இப்ப வளர்ந்து வளர்ந்து அது அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும்? நான் செஞ்சா தப்பா தான் இருக்கும்னு பிள்ளை தயங்குது. பள்ளி பருவத்துல இண்டஸ்ட்ரியஸ், உற்பத்தி மனப்பான்மை. ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நான் செய்யறேன், வகுப்பறையில போர்டு ஒர்க் செய்யணும் நான் செய்யறேன் அப்படின்னு அந்த பிள்ளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கும். அப்ப புதிய புதிய சிந்தனைகள், பல விஷயங்களை உருவாக்குகின்ற தன்மை உள்ள, அப்போ உருவாக்கம், இண்டஸ்ட்ரியஸ்ங்கிறது உருவாக்கம். இதற்கு எதிராக எப்பவுமே வெக்கத்தோட இருந்து குற்ற உணர்ச்சியோடு வளர்ற ஒரு குழந்தை தாழ்வு மனப்பான்மையோட இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப சமூக நடவடிக்கைகள் இந்த 2 இதுதான் இருக்க முடியும். 2ல 1 இருந்தா இன்னொன்னு இருக்காது. அதான் வளர்ச்சி நிலைகள்ங்கிறார். இந்த வளர்ச்சி நிலைகளை படிக்கும்போது அந்த எந்தெந்த ஸ்டேஜஸ், அதுக்கான ஏஜஸ் என்னென்ன, அந்தந்த நிலையில சரியான சூழல்ல சமூக வளர்ச்சி சரியா இருக்கிற ஒரு குழந்தையுடைய நிலை என்ன, அதற்கு எதிரா இருக்கின்ற குழந்தையின் நிலை என்ன, இது 2யுமே நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்தோம்னா இதை பெட்டர் ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா படிக்கிறதுக்கும் நினைவு கூறுறதுக்கும் எக்ஸாம் டைம்ல இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் நமக்கு எளிமையா இருக்கும். சரி, குமர பருவத்துல அடையாளம், தன்னை பற்றி அடையாளம் உள்ள குழந்தை நான் இதுதான் எனக்கு தெரியும்னு நம்பிக்கையோட வளருது. தன்னை பற்றி அடையாளம் சரியா உருவாகாம குற்ற உணர்ச்சியோட தாழ்வு மனப்பான்மையோட வளர்ந்து வந்திருக்கும் இல்லையா ஒரு குழந்தை, அந்த குழந்தை சமூகத்துல எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும்? நான் யார் எனும் தன்னுடைய பங்கு இந்த சமூகத்தில் என்னங்கிற குழப்பத்தோடயே வளருது. அதே மாதிரி முன்முதிர் பருவம், யங் அடல்ட்ஹுட், அதுல தன்னுடைய அடையாளம் தெளிவா தெரிஞ்சவங்க எனக்கானவர்கள் அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்கிக்கிடுறாங்க. அப்ப இன்டிமசி, நம்பிக்கை வாய்ந்த தனக்கானவர்கள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில அவங்க இருப்பாங்க. அதே நேரம் இந்த குற்ற உணர்வோடு எப்பவுமே குழப்பத்துல உள்ளவங்க ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய முதிர் பருவம் வர்றதுக்கு முந்தி அந்த பின் முதிர் பருவம், மிடில் அடல்ஹுட்னு கொடுத்துருக்கு. இது வந்து அவருடைய அடல்ஹுட்டுடைய 2வது நிலை. அந்த நிலை வரும்போது ஜெனரேட்டிவிட்டி, ஜெனரேட்டிவிட்டி அப்படிங்கும்போது அவர்கள் உற்பத்தி ஆக்கம், அவர்களே உருவாக்கக்கூடியவர்களாக உணர்ந்திருப்பாங்க. அதனால இன்டிமெசி, தனக்குன்னு உள்ளவங்க தனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்ல தனக்குன்னு
சூழல்கள், நட்பு வட்டாரம், என்னுடைய நான் சொன்னா கேட்கக்கூடிய இத்தனை பேரு, இந்த ஊர், இந்த சமூகம் அப்படிங்கிற உறவு நிலைகளை அவங்க வளர்த்திருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சமூக வளர்ச்சியின் அடுத்த நிலையா இருக்கும். அதே நேரம் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் எந்த விதத்திலையும் அதுல ஒரு சமூக வளர்ச்சி இல்லாம ஸ்டாக்னேஷன், தேக்கம் அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க. அவங்களுடைய கடைசியில முதுமை பருவம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 65 வயதிற்கு மேல் அப்படின்னு சொல்லி இத வகைப்படுத்துகிறார் அவர். அந்த வயதுல பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்பிக்கையோடு வளர்ந்து வந்த ஒரு குழந்தை, தன்னை உணர்ந்த ஒரு குழந்தை, தானே ஒன்றை உருவாக்கக்கூடிய அளவு திறனுள்ள சமூக நடவடிக்கையில இருந்த குழந்தை, இப்ப என்ன புரிஞ்சுக்கிடும்? இன்டெகிரிட்டி. உலக சமூகம் எல்லாரையுமே சமூகமா பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லை தாண்டி எல்லோரையும் நேசிக்கின்ற சமூக நடவடிக்கைகள். ஒரு பெரிய தலைவராகவோ, இல்ல பெரிய இயக்கத்தின் ஒரு வழி நடத்தக்கூடியவராகவோ அவங்க உருவாகி இருப்பாங்க. அதே நேரத்துல எல்லாத்துலயும் நம்பிக்கை இல்லாம தயக்கத்தோடையும், குற்ற உணர்வோடையும், தாழ்வு மனப்பான்மையோடும், குழப்பத்தோடையும், தனிமைப்படுத்தப்பட்டு தேக்கத்தை வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, கடைசியில வருத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு மிஞ்சி இருக்கும். டெஸ்பேர். அந்த மாதிரி ஒரு மனநிலையில சமூக உறவுகள்ல யாருமே இல்லாம அவங்க வாழ்றதுக்கு சூழல் அமைஞ்சிடும். அதனால குழந்தையின் வளர்ச்சி நிலைகள்ங்கிறது திடீர்னு ஒரு பெரியவங்களுடைய வாழ்க்கை இருக்காது. குழந்தை பருவம் முதலே அது சரியா வரணும் அப்படிங்கறதான் எரிக் எரிக்சனின் உள சமூக கோட்பாடு. அடுத்தது கோல்மனுடைய மனவெழுச்சி. மன அதாவது நம்ம எந்த அளவுக்கு கெட்டிக்காரத்தனத்தோட இயல்பிலேயே பிறக்கிறோமோ அந்த ஐக்கியூ தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை பொய்யென நிரூபித்தவர் கோல்மன். அப்ப கோல்மன் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படிங்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற எங்க, எப்போ, யார்கிட்ட, எந்த அளவுக்கு என்னுடைய மனவெழுச்சியை, உணர்ச்சியை நான் வெளிப்படுத்தணும், உணர்வு பூர்வமாக இந்த உலகத்தை நான் அணுக வேண்டியது எப்படி அப்படிங்கிறது தான் இவருடைய கோட்பாடு. இதுல என்ன சொல்றாருன்னா, மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படிங்கிறது சரியான மனவெழுச்சி பக்குவப்பட்ட ஒரு நபராக இருக்கணும்னா 5 உட்கூறுகள் உங்ககிட்ட இருக்கணுங்கிறாரு. ஒண்ணு என்னன்னா தன்னை அறிதல், செல்ஃப் அவேர்னஸ். ரெண்டாவது சுய ஒழுங்கு, செல்ஃப் ரெகுலேஷன். அடுத்தது மோட்டிவேஷன், ஊக்கம். அடுத்தது எம்பதி. எம்பதி பச்சாதாபம் அல்லது பரிவு, அதாவது அடுத்தவங்க மேல வர்ற சிம்பத்தியை குறிப்பிடல, அடுத்தவர் நிலையில் தன்னை இருத்தி அதுடைய நல்லது கெட்டதை யோசிக்க தெரியணும். அடுத்தது சோசியல் ஸ்கில்ஸ், சமூக உறவுகளை வளர்த்து கொள்வதற்கான திறன்கள், சமூக திறன்கள். இந்த 5 இருக்கிற ஒருத்தர் எமோஷனலி ஒரு மெச்சூரிட்டி அடைவாங்க அப்படிங்கிறாரு. அதனால டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வெறும் அறிவு வளர்ச்சிக்கானது மட்டும் கற்றுக் கொடுக்காம சமூக வளர்ச்சிக்கான கூறுகளையும், உணர்வு ரீதியாக தங்களை எப்படி வளப்படுத்திக் கொள்வதுங்கிறதையும், அதுதான் இந்த செல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. சோஷியல் எமோஷனல் லேர்னிங், அதை SEL, சோஷியல் எமோஷனல் லேர்னிங், அதை கற்றுக் கொடுக்க. அடுத்தது கோல்பர்குடைய மாரல் டெவலப்மெண்ட், நன்னெறி வளர்ச்சி அல்லது ஒழுக்க நெறி வளர்ச்சி. இதுல பாத்தீங்கன்னா 3 லெவல், 6 ஸ்டேஜஸ், 3 நிலைகள், 6 படிநிலைகள் சொல்றாரு. 3 லெவல்ங்கிறது எதெல்லாம்னா, மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை. ஒவ்வொரு நிலைக்கும் 2 ஸ்டேஜ். மரபுக்கு முற்பட்ட நிலையில குழந்தைகளுடைய நன்னறி வளர்ச்சிங்கிறது 2 ஸ்டேஜ்ல இருக்குங்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, குழந்தையின் கீழ்ப்படிதல் தண்டனையை தவிர்ப்பதற்காக இருக்கும். யாருடா உடைச்சா அப்படின்னு அம்மா ஓங்கி கேட்கும்போது, நான் இல்லை, குழந்தையின் முதல் பொய். அதே நேரம், ஐயையோ உடைச்சிட்டியா, உனக்கு ஒன்னும் அடிபடலையே அப்படின்னா, இனிமே செய்ய மாட்டேம்மான்னு குழந்தை சொல்லுது. அப்போ தண்டனையை தவிர்த்தல்ங்கிறது தான் குழந்தையோட எண்ணமா இருக்கும். அதுக்காக தான் கீழ்ப்படியும். நல்லது கெட்டது தெரியாது. ஒழுக்க நெறி பிள்ளைக்கு உள்ள இருந்து வரல, வெளியில இருந்து நம்ம கொடுக்குறோம். இது முதல் நிலை. அடுத்தது என்ன அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். தானாக குழந்தை வந்து அதாவது தன்னுடைய சுய விருப்புக்காக, மார்க் எடுத்தா நீ சாக்லேட் வாங்கி தருவியா, நான் அமைதியா உட்கார்ந்துருந்தா எனக்கு இந்த பொருள் கிடைக்குமா, நீ சமத்தா இன்னைக்கு சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் வந்தோடனே முடிச்சிட்டேன்னா உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை போன் பார்க்க விடுவேன் அப்படின்னு சில சலுகைகளை கொடுக்குறாங்களே, மாற்றாக இதை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது குழந்தைங்க வந்து என்ன பண்ணுது, ஏதோ ஒண்ணு தனக்கு கிடைக்குங்கிறதுக்காக நல்ல வழியில போறாங்க. மற்றபடி இது நன்மைன்னு தெரிஞ்சு போல. மரபு நிலையில உள்ள 2 நிலைகள் என்ன அப்படின்னு நீங்க படிநிலைகள் என்னன்னா, சோசியல் அப்ரூவல், அதாவது பிறருடைய அங்கீகாரத்திற்காக நன்மையாக இருத்தல். இந்த நிலைக்கு என்ன பேருனா குட் பாய் குட் கேர்ள் ஸ்டேஜ்ங்கிறது.
அடுத்தவங்க சொல்ல, நல்லா பண்ணியிருக்கியே, நீ நல்ல பையன், நீ சமத்து, நீ நல்ல பொண்ணு, நீ பொறுப்பான பிள்ளைமா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, நீ வெரி குட் அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த குட் பாய் குட் கேர்ள்ங்கிற வார்த்தைக்காக நன்னெறியில இருப்பாங்க. அடுத்தது என்னன்னா லா அண்ட் ஆர்டர். இது செஞ்சா இது சமூகம் தப்புங்கும். நீ பொய் சொன்னேன்னா நீ நல்லவ கிடையாது. இதுல ஆரம்பிச்சா அடுத்து இப்படி ஆயிரும். இந்த சட்டம் ஒழுங்குங்கிறதுக்காக கட்டுப்பாடோடு இருத்தல். அப்போ இப்ப 2 நிலைகள் பார்த்திருக்கோம், 4 படிநிலைகள் பார்த்திருக்கோம். இதை கரெக்டா மனசுல உள்வாங்கிக்கணும். இது உங்களுக்கு கேள்வியா கேட்கும்போது நிலைகளை கொடுத்தும் படிநிலைகளை கேட்கலாம், இல்ல உதாரணங்களை கொடுத்தும் உங்களை இது எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அப்ப குட் பாய் குட் கேர்ள்ங்கிறது எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டா 2வது நிலை, 3வது படிநிலை. கன்வென்ஷனல் ஸ்டேஜ், சோஷியல் அப்ரூவல்ங்கிற ஸ்டேஜ், சமூக அங்கீகாரம்ங்கிறது. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். தென் போஸ்ட் கன்வென்ஷனல், மரபுக்கு பிந்தைய நிலை. அந்த நிலையில எப்படின்னா ஒரு சமூக ஒப்பந்தம். நன்னெறிங்கிறது ஒரு சமூக ஒப்பந்தம். நான் சரியா இருக்கணும், ஏன்னா இந்த சமூகம் என்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த 5வது நிலை. 6வது படிநிலை என்ன அப்படின்னா யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ். பி குட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பீயிங் குட். ஏன் நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கம்ங்கிறது ஒரு மதிப்பீடு, ஒரு நெறி. அது நம்ம பின்பற்றணும். சட்டம் என்ன சொல்லுது, மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, யார் உன்னை பாராட்டுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க, இது எதுவுமே பிரச்சனை இல்லை. உனக்கு உன் மனசாட்சிக்கு தெரியும். ஒழுங்குங்கிறது உனக்குள்ள இருந்து வரணும். அப்போ மாரல் டெவலப்மெண்ட் ஆரம்ப நிலையில மத்தவங்களுடைய தருகின்ற பரிசுகளுக்காகவும் பதிலுக்காகவும் இருந்தது. அடுத்த நிலையில மத்தவங்களுடைய அங்கீகாரத்துக்காக செஞ்சோம், சமூக ஒழுங்குக்காக செஞ்சோம், அப்புறம் சமூக ஒப்பந்தமா செய்ய ஆரம்பிச்சோம். கடைசியில தான் நமக்கு புரியுது நன்னெறிங்கிறது நமக்குள்ள இருந்து வரணும், எல்லாருக்கும் அது பொது, எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதை பல்வேறு வழிமுறைகள் மூலமாக மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அடுத்தது டெவலப்மெண்டல் டாஸ்க். எங்கெங்க இந்த வார்த்தை டெவலப்மெண்டல் டாஸ்க்குங்கிற வார்த்தையை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெவலப்மெண்டல் டாஸ்க்குங்கிற வார்த்தையை அதை நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்தவர் யாருன்னா ஹேவிக் ஹர்ஸ்ட். ஹேவிக் ஹர்ஸ்ட் அந்த பேர் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலையும் இந்த பருவத்துல இப்படி இருக்கணும்னு நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா, இது பேர் தான் வளர்ச்சி சார் நிலைகள், டெவலப்மெண்டல் டாஸ்க். அப்போ குறிப்பிட்ட பருவத்துல அதற்கேற்ற வளர்ச்சி இருந்ததுன்னா அதுதான் டெவலப்மெண்டல் டாஸ்க் என்று ஹேவிக் ஹர்ஸ்ட் குறிப்பிடுகின்றார். அடுத்தது மென்டல் எபிலிட்டிஸ். மென்டல் எபிலிட்டிஸ்ங்கிறது ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து ரொம்ப வாஸ்டான யூனிட். அதனாலதான் இவ்வளவு நீளமான ஒரு லெசனா இது அமைஞ்சு போச்சு. ஆனா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால கவனத்தோடு நீங்க கேட்கணும். நம்ம ரொம்ப டீடைல்ஸ் போலனாலும் மென்டல் எபிலிட்டிஸ் என்னென்னங்கிறது மட்டும் சொல்றேன். மெமரி, ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், அப்டிராக்ட் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே ரீசனிங். அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங் எபிலிட்டிஸ் என்னன்னா திங்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங். ஆரம்ப நிலையில சின்ன சின்னதா நம்ம வந்து நினைவில் இருத்தல், நினைவுக்கு கொண்டுறது, மீள்கொணர்தல் இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஆனா உயரிய நிலைகளுக்கு நம்ம போகும்போது திங்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், சிந்தித்தல், புதிர்தீட்டல் மற்றும் முடிவெடுத்தல் நம்முடைய வளர்ச்சி நிலையை கொண்டு வரணும். அடுத்தது மாணவர்களை புரிந்து கொள்ளுதல் தான் இந்த இதோடைய மைய நோக்கம் தான் சொல்லி நான் அந்த ஆரம்பிச்சேன், யூனிட்டியே ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்க போனீங்கன்னா மாணவர்களை புரிந்து கொள்ளுதல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா அறிவு வளர்ச்சியாகட்டும், ஆக்கத்திறனாகட்டும், ஆளுமை திறனாகட்டும், அவங்களுடைய கற்றல் முறைகளாகட்டும், வாழ்க்கை பின்னணியாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய நோக்கம், ஆர்வம், கவனம் இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மாணவரும் தனித்துவம் வாய்ந்தவர். யாரும் யாருக்கும் மேலேயும் இல்லை, யாரும் யாருக்கும் கீழையும் இல்லை, யாரும் யாருக்கும் சமமும் இல்லை. எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். இதுதான் அதுல உள்ள அடிப்படை உண்மை. எவ்ரிஒன் இஸ், no one is equal either. No one is equal, no one is same as another person. Everyone is unique. யுனிக், தனித்துவம் வாய்ந்தவர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு பல்வேறுபட்ட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில மாணவர்கள் ஒரே நாள்ல எல்லாரும் படிக்கிற விஷயத்த
படிப்பதற்கு கூடுதல் நேரம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நேரம் கிளாஸ் எடுத்தா, இதே வேகத்துல நான் கிளாஸ் எடுத்தேன்னா, எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? வாய்ப்பில்ல. ஒரு 40 பேர் இருக்கிற ஒரு வகுப்பறையில 10 பேருக்கு புரியுது. 10 பேருக்கு இன்னொரு தடவ கேட்டா சரியா புரியுமேன்னு தோணுது. அப்ப இந்த மாரி இப்ப ரெக்கார்டட் மாடியூல்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? இது உண்மையிலேயே இதுதான் ஆக்சுவலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மெத்தடாலஜி. எப்படி மத்தவங்கள நம்ம கத்துக் குடுக்கணும்? இப்ப தேவையில உள்ளவங்க இன்னொரு தடவ போட்டு கேட்டுக்கலாம். எந்த இடம் புரியலையோ அத இன்னொரு தடவ கேட்டுக்கலாம். அப்படிதானா? அப்போ எல்லாரும் ஒரே நேரத்துல படிச்சிட முடியும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, அது வாய்ப்பே இல்ல. ஒருத்தருக்கு 10 நிமிஷத்துல புரியும். இன்னொருத்தருக்கு இன்னொரு பாடம் அதே மாரி புரியும். ஒவ்வொருத்தரும் வேறுபட்ட நபர்கள். அதுக்கேத்த மாதிரி அவர்கள் மெல்ல கற்போரா இருந்தால், சுய வேகத்துல கற்பதற்கான உதவி குடுக்கணும். கொஞ்சம் சில பிள்ளைகள் வந்து ஆரம்ப நிலையில மந்தமா இருப்பாங்க. பின்னால நல்லா தெளிவா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்ப இருந்து கத்துக் குடுக்கணும், அவங்கட்ட மாற்றங்களை நம்ம கவனிச்சு கத்துக் குடுக்கணும். இன்னொன்னு சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள். சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள பல வகைகள் இருக்கு. உடலியல் தேவைகள், கை, கால் இயக்கத்துல பிரச்சனை உள்ள பிள்ளை. அதே மாரி சென்சரி டிசபிலிட்டீஸ், பார்வை, செவித்திறன் இதுல குறைபாடு உள்ள குழந்தைகள். லேர்னிங் டிசபிலிட்டீஸ், அது அந்த குழந்தைகளுக்கு வந்து நார்மல் ஐக்யூ இருக்கும். அவங்க வேணும்னு செய்யல. ஆனா எழுத்துக்களை, எண்களை பார்க்கும்போது கையாளுதல்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. வாசித்தல்ல பிரச்சனை இருக்கு. டிஸ்கிராஃபியா, டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா இந்த மாதிரி பலவிதமான கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்காங்க. இன்னும் சில குழந்தைகள் அதீத மீத்திறன் உள்ள குழந்தைங்க. எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். வார்த்தையை சொல்லும் போதே புரிஞ்சிருது. எக்ஸாம்பிளே தேவையில்லை. அப்படி உள்ள பிள்ளைகள் அவங்களுக்கு வகுப்பறையில வச்சு நார்மலா நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கும்போது அவர்களுக்கு அவங்க நேரம் வீணாகுது. பக்கத்துல உள்ளவங்களையும் அவங்க தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களும் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளுக்குள்ளதான் வராங்க. நடத்தை குறைபாடு உள்ள குழந்தைகள் உணர்வு ரீதியாகவோ அல்லது செயல்பாடுகள்லயோ மனவெழுச்சியிலேயோ சமூக சூழலுடைய அமைப்பிலேயோ சோசியலி டிஸ்அட்வான்டேஜ், எக்கனாமிக்கலி மார்ஜினலைஸ்ட் அல்லது பிஹேவியர்லன்னா ஒரு ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் உள்ள ஒரு குழந்தை, ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தை, இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் லைஃப் ஸ்டைல் மெடிகேஷன் மட்டும்தான் அவங்களுக்கான தீர்வானா இல்லை. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதற்கேற்ற முறையில அந்தந்த குழந்தையுடைய தேவையை கண்டறிந்து அதற்கேற்ற மாதிரி கல்வி டைவர்ஸ் லேர்னர்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கும் முறை. இதுக்கு எப்படிப்பட்ட கல்வி திட்டங்கள் இருக்கணும்? ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்தந்த குழந்தையுடைய தேவைக்கு ஏற்ற பிளெக்சிபிள் நெகிழ்ச்சி தன்மையுடைய கற்றல் இருக்கணும். அந்த கற்பித்தல்ல ஆசிரியர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஆசிரியர் எப்பவுமே மாணவர்களுக்கு தகவல் தருகின்ற ஒரு நபரா, இன்ஸ்ட்ரக்டரா இருக்கக்கூடாது. ஃபெசிலிட்டேட்டர், வசதி பண்ணி கொடுக்கணும். கற்றுக்கொள்வது சுய கற்றலுக்கான வசதி செய்து கொடுக்கிறவரா இருக்கணும். ஸ்கஃபோல்டிங் லேர்னர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஸ்கஃபோல்டிங்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து இப்போ கட்டடம் கட்டும்போது சொல்லுவோம் இல்லையா, சாரம் கட்டும்போது அந்த சாரம்னு அமைச்சிருப்பாங்க கம்புகளை வச்சு. அது மேல ஏறிதான் அந்த பில்டிங்கை கட்டுவாங்க. ஆனா பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாரத்தை கலத்தி எடுத்துருவாங்க. ஆனா கட்டுமானம் முடியிற வரைக்கும் அதுதான் அந்த கட்டடத்துக்கே பலமா இருக்கும், உதவியா இருக்கும். அதே போல ஒரு கருத்து எண்ண ஓட்டத்தில் மாணவர்களுக்கு திடப்படும் வரை, பலப்படும் வரை, புரியும் வரை ஆசிரியர் கூட இருந்து சப்போர்ட் பண்றாங்க. பிள்ளைகள் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா ஆசிரியர் தன்னுடைய பங்கை விலக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் மீடியேட்டட் லேர்னிங். ரெமெடியல் ப்ரோக்ராம்ஸ், படிக்கிறதுல கற்றல்ல குறைபாடு உள்ள குழந்தைகள், கற்பதற்கு சிரமப்படுகிற குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு தடவை கத்துக் கொடுக்குறோம், அதை வேற வடிவத்துல நம்ம கத்துக் கொடுக்குறோம். இது எல்லாமே ரெமெடியல் டீச்சிங், குறை தீர் கற்பித்தல்னு பேரு. அடுத்தது என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், வளப்படுத்தும் நிகழ்வுகள். இந்த வளப்படுத்தும் நிகழ்வுகள் யாருக்காகனா நம்ம சொன்னோம் இல்லையா, மீத்திறன் உள்ள குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய புரியுது. அவங்களுக்கு ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். அவங்கள ஒரு கிளப்பை ஆர்கனைஸ் பண்ண சொல்லலாம். அடுத்த கட்ட நிலைக்கு சிந்தனைக்கு அவர்களை கொண்டு போற மாதிரி நம்ம வாய்ப்புகளை அவர்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கறதுக்கு. அப்ப ஆசிரியருடைய கடமை என்ன? எப்பவுமே எல்லாருக்குமான ஒரு வகுப்பறையை உருவாக்கி கொடுக்கணும். எல்லாருக்குமான கல்வி, மெல்ல கற்போரும் மீத்திறன் உள்ளோரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. மெல்ல கற்போருக்கும் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், CWSன்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், அவங்கள எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு
அவர்களுக்கு ஏற்ற உதவியை நம்ம கற்றல் உதவி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அவர்களுக்கு நல்லது. அதே போல கற்றல் என்பது அறிவு வளர்ச்சிக்கான ஒரு கருவியா மட்டும் பார்க்காம நன்னெறி வளர்ச்சி, மனவெழுச்சி, நுண்ணறிவு மற்றும் வாழ்க்கைக்கான கல்வியையும் அவருடன் இணைத்து கற்றுக் கொடுக்கணும். இதற்காக சமூகத்தோடும் பெற்றோரோடும் இணைந்து ஆசிரியர்கள் செயல்படுவதுதான் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லி இதோட இந்த யூனிட் பொறுமையா கேட்டீங்க. ஆனா மிக முக்கியமான ஒரு கண்டென்ட், ஏகப்பட்ட கேள்வியில் கேட்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு யூனிட். நல்லா படிங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.